8th question. இது வந்து ஐ வுட் சே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வேரியபிள்ஸ். ஓகேவா, நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்னும் ப்ரிஃபரபிளி 20th கொஸ்டின் வரைக்கும் கூட நீங்கள் இதையே வச்சுக்கலாம். ஓகேவா, எல்லா கொஸ்டின்லேயும் ஒரு பட்டன் வச்சுருங்க. ஏன்னா பட்டன் ஆன் கிளிக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. அது வந்து டெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸாக டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராப்பராக இதில் ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு காலம் இருக்குது. அந்த காலமுக்குள்ளே 3 இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு ஸ்பேஸர், ஒரு பட்டன். நம்ம இதில் மெயினாக லேர்ன் பண்ணிக்க போகிறதே இந்த பட்டன் பற்றி தான். ஓகே, அதுக்குள்ளே பட்டனுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. கொஞ்சம் குழப்பதா, பட்டனுக்குள்ளே ஏன் டெக்ஸ்ட்டை வச்சுருக்காங்கன்ட்டு இதெல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிரியேட் தட். ஒரு காலம் இருந்துச்சா, அந்த காலமுக்குள்ளே டெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இருக்கும். ஸோ நம்ம அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேஸர் இதெல்லாமே வருது. ஸோ காலமுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஸ்பேஸர் இருக்குது. modifier equal to modifier dot height 8.dp. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் இருக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று, பட்டன். பட்டன் என்ன தெரியுமா, உங்களை கிளிக் பண்ண விடும், அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ இதுக்கு 2 தேவை. ஒன்று, இந்த கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கணும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் லாகின், சைன் அப், இல்லைன்னா கிளிக் மீ அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை வைப்பீங்க. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து கிளிக் மீன் போட்டிங்கன்னா கிளிக் மீன் பட்டனில் வந்துடும். ஆனால் இது மட்டும் பத்தாது, பட்டனுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும். அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்னு நீங்கள் அதுக்கிட்ட சொல்லணும். அதை தான் நீங்கள் இதுக்குள்ளே சொல்லிடுவீங்க. இந்த இடத்துக்குள்ளே ஆன் கிளிக் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோட் எழுதுவீங்க. ஓகேவா, ஸோ இது மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு பட்டன். ஓகே, இதுக்குள்ளே இப்போதைக்கு நான் எம்டியாக விட்டுறேன். ஆன் கிளிக்குள்ளே எம்டியாக விட்டுறேன். ஏன்னா இங்கே எம்டியாக தான் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்குள்ளே எம்டியாக விட்டாங்க, தெரியுதா? அதனால் நானும் ஆன் கிளிக்குள்ளே எம்டியாக விட்டுறேன். ஸோ அப்போ வந்து நான் வேணால் இது ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்பேஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா போதும். அதை நான் ஒரு என்டர் கொடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி வந்துடும், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இருக்கிற பட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சும்மா கிளிக் மீன் மட்டும் வரும். ஆனால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா கிளிக் ஆகுமே தவிர ஒன்றும் நடக்காது. நமக்கு ஏதோ நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே டோஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஹாய் ராகுல்னு டோஸ்ட் ஆகணும் எனக்கு அப்படின்னா, இங்கே வந்து நான் டோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டோஸ்ட்டுன்னு போட்டு டாட் மேக் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த டோஸ்ட்டை வந்து பட்டனோட ஒரு பார்ட் இல்லை, இதை கொடுத்தனா எனக்கு அந்த ஒர்க் நடக்கணும், அதுக்காக கொடுக்குறேன். டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். இதில் வேறு கான்டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு பெரும் தலைவலி. வேரியபிள் எங்கே க்ரியேட் பண்ணிட்டோம்? பண்ண முடியுமா அப்படி? ஈக்குவல் டு local context dot current L caps நினைக்கிறேன். ஆமாம்மா, அது ஒரு கிளாஸில். ஆமாம், அதை கொடுத்தா வேறு அதை அக்செப்ட் பண்ணிக்காதில்ல, அங்கேயே லோக்கல் கான்டெக்ஸ்ட் டாட் கரண்ட் கொடுத்தோம். இதுக்குள்ளே ஹாய் ராகுல்னு எனக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து டோஸ்ட் டாட் லென்த் லாங் டாட்டு ஷோ. இந்த லைன் வந்து வேறு எதுவும் இல்லை, இங்கே ஹாய் ராகுல்னு காட்டுறதுக்கு. இதுக்கு வந்து ஆப்பிளில் ஒரு வார்த்தை தான், ஆனால் ஆண்ட்ராய்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அது எந்த பில்லை. இப்போ பாருங்கள், நான் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே ஹாய் ராகுல்னு வரும். வருதா? தெரியுதா? நான் மறுபடியும் கிளிக் பண்ணுற பாருங்க, மறுபடியும் வரும். வருதா இங்கே? ஸோ எப்போயெல்லாம் பட்டனை கிளிக் பண்ணுறோன்னா அப்போல்லாம் இந்த ஆன் கிளிக் நடக்கும். நமக்கு அந்த பாஸ்வேர்ட் டாகலுக்கு நடந்துச்சுல்ல, அதே தான். அது இப்போ இங்கே நடக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் சூப்பராக மேனிப்புலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இது வந்து உங்கள் ஃப்யூச்சர் கொஷின்ஸில் தான் வரும். இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நம்மகிட்ட என்னன்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, அந்த என் டாட் வேல்யூ அப்படி இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துட்டோம்? என் டாட் வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ என் டாட் வேல்யூக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கு இது வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன தெரியுமா ஆகணும்? ஒரு நல்ல பெரிய நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா ஒரு 4 நம்பர் சொல்லுங்கள். 7665 இன்ட்டு இன்னொரு பெரிய நம்பர் சொல்லுங்கள்.
இதை மல்டிப்ளை பண்ணி நான் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? என் டாட் வேல்யூ ஈக்குவல் டு கண்டிப்பாக எரர் தான் வரும், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு இன்டீஜர், அது என்னங்கிறது உங்களுக்கு அப்புறமா புரியும். இப்போதைக்கு இதை வந்து நான் டாட்டு டூ ஸ்ட்ரிங் பண்ணிடுறேன். இப்போ எரர் போயிடும். இப்போ வந்து ஆனால் அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுமே, டெக்ஸ்ட்டுக்குள்ளே டிஸ்பிளே ஆயிரும். இங்கே இந்த லாகின் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அது போயிடும் பாருங்கள், ஏன்னா அதில் நம்ம என் டாட் வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன ஆகும், இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ வந்துடும். பொண்ணு அது டிஸ்பிளே ஆகும் பாருங்கள், அவ்வளோதான். என்ன ஸ்பீடில் மல்டிப்ளை பண்ணிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் கூட பெருசாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து 2 டெக்ஸ்ட் ஃபீல்டை வச்சுக்கலாம். அந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு நீங்கள் வைப்பீங்கள்ல, ஞாபகம் இருக்கா? இப்போ அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம். அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வாட் ஷுட் வி டூ, எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன, வேல்யூ ஈக்குவல் டு என் டாட் வேல்யூ, அதுக்கப்புறம் கமா போட்டு, வெரி குட்ரா, அவ்வளோதான்டா, பிடிச்சிட்டிங்கடா. ஈக்குவல் டு என் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐடி, கரெக்டா? இப்போ இதை பண்ணிடுறோமா? இப்போ எனக்கு என்ன, பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம என் டாட் வேல்யூவில் இருக்கிறத எடுத்துக்கும். எனக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா, டோஸ்ட் ஆனால் போதும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா டோஸ்ட் ஆகணும், சாரி, டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் தானே, கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹாய் ராகுல்னு முதல்ல வந்துச்சா, அதுக்கு பதிலாக நல்லா இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் கூட, நான் முதல்ல சொன்னதை வச்சுக்கோ, 7665 தானே முதல்ல சொன்னான். இந்த நம்பர் கூட என்ன தெரியுமா எனக்கு மல்டிப்ளை ஆகணும், இந்த என் டாட் வேல்யூவில் அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அது மல்டிப்ளை ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என் டாட் வேல்யூ டாட் டூ இன்டீஜர் பண்ணிக்கணும். இதை வந்து மொத்தமாக 2 ஸ்ட்ரிங் பண்ணிக்கணும், ஏன் இது வந்து ஸ்ட்ரிங்கு தான் அக்செப்ட் பண்ணணும். கவலைப்படாதீங்க, எனக்கு உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேரியபிள்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் புரியும். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் தான் நான் காமிச்சிட்ருக்கிறேன் நான் சொன்ன மாதிரி. இப்போது ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது வந்து அந்த நம்பரோட மல்டிப்ளை ஆகும். இப்போ நான் 2 டைப் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், 2ஓட மல்டிப்ளை பண்ணி வரும், தெரியுதா? இந்த நம்பர் பார்த்தா தெரியுதா, 2ஓட மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. 20 கொடுத்தனா 20ஓட மல்டிப்ளை ஆகி வரும், தெரியுதா? இப்போ நான் வந்து இங்கே என்ன நம்பர் கொடுத்தனாலும் அது கூட மல்டிப்ளை ஆகி வரும். ஸ்பீடு தெரியுதா, என்ன ஸ்பீடில் ஆகுதுன்னு? நான் இது கிளிக் பண்ணிட்டு கொடுத்தோன்னே மல்டிப்ளை ஆன்சர் வருது பாருங்கள். சும்மா இப்போ 5னு கொடுக்குறேன், இன்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை ஆகுது. இந்த ஸ்பீடில் உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா மல்டிப்ளிகேஷனை? ஸோ புரியுதா இப்போ ப்ரோக்ராமிங்கோட ஆக்சுவல் யூஸ் புரியுதா? நீங்கள் பேசிக்காக யூ கேன் கமாண்ட் இட் டு டூ எனிதிங் தட் யூ வாண்ட். இவ்வளோதான் பட்டனோட ஆன் கிளிக் மெயினாக, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை தான் அடிக்கடி இனிமேல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, கிளாஸை முடிச்சிடலாமா?